தலைவர் முன்னால் ஒரு சின்ன ஒரே ஒரு கோரிக்கை இருக்கிறது, அதை மட்டும் சொல்லிவிடுகிறேன். இப்போ புதுசாக சேர்ந்திருக்க விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுக சேர்ந்திருக்காங்க. அவர் வந்து சிஎம் கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். இந்த மாதிரி மைனர் இனாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருந்துச்சு, அபாலிஷன் ஆக்ட் இருந்துச்சு, காமராஜர் காலத்தில் ஒரு அபாலிஷன் ஆக்ட் இருந்துச்சு. அது என்ன பண்ணியிருந்துச்சுன்னு சொன்னால், கோயில் நிலங்களில் வேலை பண்ணிக்கிட்டு இருந்த இல்லை அங்கே குடியிருந்த மக்களுடைய சொத்துக்களுக்கு ரயாத் வாரி பட்டான்னு ஒன்று வழங்கப்பட்டு அவங்களே வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவங்களே ஓனர்னு சொல்லிட்டு 1960 வந்துச்சு. இப்போ ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு அப்புறமா போன திமுக ஆட்சியில் சேகர்பாபு அவர் இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்து அறநிலையத்துறையிலேருந்து அந்த பட்டாவெல்லாம் ரிவோக் பண்ணிவிட்டு அது கோயில் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வீட்டிலேருந்து துரத்துனாங்க. அவங்க பண்ணிட்டு இந்த விவசாய நிலத்தெல்லாம் பிடுங்கினாங்க. இதனால் அவங்கெல்லாம் என்னாச்சுன்னா, இருக்க இடம் இல்லாமல், வீடு இல்லாமல், நிலம் இல்லாமல் வந்து அவங்க உள்ளூர்லேயே அகதிகள் மாதிரி ஆயிட்டாங்க. நீங்கள் அதை தடுத்து நிறுத்தணும், இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு சொல்லிட்டு அவர் மேடையில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். தலைவர் முன்னால் ஒரு சின்ன ஒரே ஒரு கோரிக்கை இருக்கிறது, அதை மட்டும் சொல்லிவிடுகிறேன். சென்ற திமுக தீய ஆட்சி காலத்தில் அறநிலையத்துறை என்று ஒரு துறை இருந்தது. அதற்கு ஒரு அமைச்சர் இருந்தார். அவருக்கு அமைச்சர் இருந்தார். முன்னாள் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் 1963-66 ஆட்சி காலத்தில் இனாம் ஒழிப்பு சட்டம் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த கோயில் இனாம் நிலங்களை உழுதவர்களுக்கு, குடியிருப்பவர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தார். கிட்டத்தட்ட 50-70 ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்த தீய சக்தி திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தவரும் சரி, அந்த முதலமைச்சரும் சரி, சொந்த மண்ணிலேயே அவர்களை அகதிகளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் அவர்களுடைய வீடுகளை சீல் வைப்பது, காலி செய்வது, அவர்களுடைய நிலங்களை அபகரிப்பது என்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இது கரூருக்கு மட்டுமல்ல, கரூரில் தான் அதிகமாக நடக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தனி கவனம் எடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், கோவில் இனாம் நிலங்களே குடியிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், அதில் விவசாயம் செய்து தனது வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கடன்பட்டு இருப்பார்கள் என்று சொல்லி அதை மட்டும் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து உங்கள் முன் இன்று இயக்கத்தில் நாங்கள் இணைந்ததை நான் பெருமையாக நினைத்துக் கொள்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர் ரமேஷ் அவர்கள் ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுறாரு. அறநிலையத்துறைக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சர்க்குலர் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கலெக்டரோடைய பரிந்துரையின் அடிப்படையில் நம்ம இந்த மாதிரியான கோயில் நிலங்கள் ஒரு 4 கோயில் பேர் இருக்குது. அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் புகழிமலை, அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் கரூர், அருள்மிகு ரவீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் குப்பிச்சிபாளையம், அருள்மிகு விக்ருதீஸ்வரர் திருக்கோவில் வெஞ்சமாங்கடலூர் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஊர். இந்த 4 ஊர் மொத்தமாக இந்த 4 கோயில், இந்த 4 கோயிலுக்கு மொத்தமாக 3084 ஏக்கர் நிலம். இந்த கோயிலோட நிலம் 3084 ஏக்கர், 15 கிராமத்தில் பறந்து விரிஞ்சிருக்குது. இந்த நிலங்களை தூக்கி ஒரு 3390 பட்டாதாரர்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு நடவடிக்கை தான் எடுத்ததாக ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது இதெல்லாம் ப்ரொஹிபிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்குது. இப்போ இவங்களுடைய இந்த சர்க்குலர் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், ப்ரொஹிபிஷன்லாம் கிடையாது, அந்த என்க்ரோச்சர்ஸ் யார் இருக்காங்களோ அந்த பட்டாதாரர்களோ அவங்களுக்கு இந்த நிலம் போகணுங்கிற மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. இந்த நிலத்தோட மதிப்பு கிட்டத்தட்ட 25,000 கோடி அப்படிங்கிற ரமேஷ் அவர்கள். ஸோ கோயிலோடைய நிலம் 3000 ஏக்கர், 4 கோயிலோட நிலம் 3000 ஏக்கர், 25,000 கோடி மதிப்புள்ள நிலத்தை வந்து என்க்ரோச்சர்ஸ்க்கே வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ரமேஷ் அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் நீங்கள் வந்து அந்த விஜயபாஸ்கர் அவர்கள் அந்த மேடையில் கேட்டதும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு என்ன பயங்கர டவுட்ஸ் ஆகிடுச்சு. என்னடா இது கோயில் நிலத்தை எப்படி அவங்க தூக்கி கொடுக்கலாம், அது ஒரு டவுட்டு. இன்னொரு டவுட் என்னென்னா, அப்போனா சேகர்பாபு அவர்கள் தான் வந்து என்க்ரோச்சர்ஸ் நிஜமாலுமே 25,000 கோடி மதிப்புள்ள நிலத்தை வந்து மீட்கிறதுக்கு வேலை பண்ணாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. அதுவும் ஆச்சரியமாக இருக்குல்ல. இப்போ திமுக அப்படி நல்ல வேலை பண்ணிச்சா அப்படிங்கிற மாதிரி. அது பண்ணி அதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன பண்ண போனாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்கிறது படி பார்த்தா கோயில் நிலத்தை திரும்ப மீட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அது 2வது டவுட்டு. 3வது, அப்போ இதுக்கு சட்டத்துக்கெல்லாம் பின்னாடி காமராஜர் தான் இருந்தாருங்கிறாங்க. அப்போ காமராஜர் தான் கோயில் நிலத்தை எடுத்து என்க்ரோச்சர்ஸ் கிட்ட கொடுத்தாங்களா அப்படிங்கிற டவுட். இந்த மாதிரி எனக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ். எனக்கு இது ஆக்சுவலாக ஒழுங்காக புரியல. ஆனால் கோயில் நிலங்களை எல்லாரும் லைட்டாக தான் டீல் பண்ணுறாங்க, பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல, ரொம்ப இதாக தான் பண்ணுறாங்கங்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. இதுக்கு ரமேஷ் அவர்கள் போன்ற இதில் நிபுணர்கள் தான் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும். நான் அவர்கிட்டையும் ப்ரைவேட் மெசேஜ் ட்விட்டரில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியுமா, இதில் எனக்கு சந்தேகங்கள் இருக்குது, எனக்கு கொஞ்சம் விளக்குனா நல்லாயிருக்கும், நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கும்
நல்லாயிருக்கும்னு கேட்டிருக்கேன். ஆனால் அது அவங்க படிப்பாங்களானே தெரியல. அதாவது அந்த இதெல்லாம் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நான் உள்ள வந்துச்சுன்னா சூப்பர். ஏன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்குது, எனக்கு புரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக விளக்கம் கொடுங்க. மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிசி வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.